ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை மனமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை போற்றுவோம், புகழ்வோம், பாடுவோம். நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர்கள் எப்போதும் காத்து கொண்டிருப்பார். ஆண்டவரை நம்பி எல்லாரும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் தடையில்லாமல் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நாம் மனதார போற்றி இருக்கிறோம். ஏனென்றால் அவர் என்னை காத்திருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை தாங்குகிறார், என்னை தூக்கி விடுகிறார், என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் ஆகியிருக்கிறார். ஆகவே நான் அந்த ஆண்டவர் கரம் தட்டி இப்பொழுது ஒரு முறை அவருக்கு சத்தமாக கரம் தட்டி நன்றி சொல்வேன். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே மனமாற நன்றி. என் உடல் சுகத்தை தந்ததற்காக, என் மனவேதனையை போக்கியதற்காக, என் கடன் சுமைகளை இறக்கி வைத்ததற்காக, என் வாழ்வை மேன்மைப்படுத்தியதற்காக, என் குழந்தையை நீ காப்பாற்றியதற்காக, என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுத்ததற்காக, என் தொழில் விருத்தி அடைய செய்ததற்காக, என் பயிர் பயிற்சிகள் நலன் அடைவதற்காக, என்னுடைய கால்நடைகள் நலமாக இருப்பதற்காக எனக்கு எப்போதும் உதவியாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னோடு இரும், தொடர்ந்து இரும், உம்மோடு நாங்களும் இருக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. என் இனியவரே, என் இனிய தேவனே,
உம்மோடு நாங்களும் தங்க நீர் எங்களோடு தங்கும். எங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும், வாழ்வடையும் ஆண்டவரே. இதோ ஆண்டவருக்கு நாம நன்றி துதி பாடி மாண்புயர் பாடி அவரை போற்றி புகழ்ந்தேத்துவோம். மாண்புயர்வருளடு மரத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனி என்னல் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மேலும் பாதுகாப்பு விசுவாசம் நெறி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பூரண உடல்மனநல வேண்டியும் இணைக்கும் கருத்துக்கள் தடையின்றி நிறைவேறவும் அனைத்து ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கவும் தொழில் சிறக்கவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மையை காட்சிக்காகவும் பெர்னாண்டஸ் வெளிநாடு செல்வதில் ஏற்பட்ட தடைகள் விலகி விரைவில் செல்ல வேண்டிய வேண்டுதல் பலியாகவும் ராஜேஷ் ரச்சனாவிற்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததற்கு நன்றியாகவும் லிசோ அல்போன்சாவிற்கு திருமணத்திற்கு அமைத்து கிடைக்கவும் மணிகண்டம் அல்போன் அமலோற்போவும் லேட் எஸ் ஏ
விஜய் சிடி ரீட்டா மேரி குடும்ப நன்றியாகவும் சுகம் வேண்டியும் ஆர் மனோகர் நன்றி பலியாகவும் ஆட்டோ விஜயராஜ் நன்றி பலியாகவும் ஜோசப் சுகம் வேண்டியும் நன்றி பலியாகவும் எஸ்எஸ் ஜூலியன் ஜெயமேரி பாபுசாமி ஆரோக்கியசாமி மற்றும் குடும்பத்தின் மறித்த அனைவரின் ஆண்மையை பாற்றுக்காகவும் ஜே ஜே பிரபு ஜே ஜே பாபு ஜே ஜே சூர்யா ஒற்றுமைக்காகவும் ஜே ஜே கம்ப்யூட்டர்ஸ் வளர்ச்சிக்காகவும் ஜே கரோல்மீனை உடல்நலம் வேண்டியும் சில்வஸ்டர் எல்மீன் குடும்பத்திற்கு புனித அந்தோனியா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சைலஸ் இந்தியா நன்கு படிக்கவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கர்வசா குடும்ப நன்றி பலியாகவும் தங்கம்மா அருள்ராஜ் ஆரோக்கியதாஸ் சத்யா மித்ரா அஸ்வித்ராஜ் அந்தோனிராஜ் சசிகலா குடும்ப நன்றியாகவும் தனிஷ் ஐகிதன் முகிலன் நன்கு படிக்க வேண்டியும் ராணி தாமஸ் நன்றி பலியாகவும் சுந்தர் வித்யா ஜெசின் செரின் சுவாதி நன்றி பலியாகவும் இக்னேஷியஸ் பரிமலர் ஃபிலோலிம்ஸ் நன்றி பலியாகவும் அந்தோனிராஜ் எலிசபெத் ராணி மகன் பிரின்சிக்கு வேலையில் உள்ள தடைகள் நீக்க வேண்டியும் அனன்சியாவுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சகாயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெனி ஜோசுவா வியாபாரம் தடையில்லாமல் நடக்க வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் ஜூடி குடும்பத்தை வெளிநாட்டில் இருந்து பத்திரமாக அழைத்து வந்தது நன்றியாகவும் ஜான் போஸ்கோ ஆரோக்கிய மேரி குழந்தைகள் அனன்சியா ஃபிளஸ்ஸி அஸ்வி ஜான் போஸ்கோக்கு நல்ல குழந்தைகள் உடல்நலம் வேண்டியும் ராஜன் பவுலை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அலெக்ஸ் செல்வராணி குடும்ப நன்றி பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே ஈகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் வளர ஈகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் வளர ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும் நாமும் இறைவன் கலந்திட வேண்டும் இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும் நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும் உறவில் நாமும் நிலைத்திடவே உண்மை தேவனை அறிந்திடவே உறவில் நாமும் நிலைத்திடவே உண்மை தேவனை அறிந்திடவே ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமுள்ள கோடி அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்களே, இறைவனை நாடி தேடி பக்தியோடு வந்திருக்கிறீர்கள். இந்த திருப்பலின் வழியாக, கோடி அற்புதரின் வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். விசேஷ விதமாக இன்றைய நாள் தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய மகிழ்ச்சியான நாள். பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இங்கே இருக்கின்ற கோடி அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கரங்களை தட்டி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி பொங்கல். எப்படி பொங்கலானது வெண்மையாக பொங்கி வழிகிறதோ அதே போன்று உங்களது உள்ளத்திலே அமைதி, மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்வு, அனைத்து ஆசீர்வாதங்கள் பொங்கி வழிய வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் ஆசீர்வாதத்தை பெற தடையாய் இருக்கும் அந்த பாவங்கள், குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு வரும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். மேலும் ஏக்கரின் கண்டினா சிஏ தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், வில்சன் ஜோஸ்பின் உடல்நலம் வேண்டியும், ஜோவின் உடல்நலம் வேண்டியும், வில்சனுக்கு விரைவில் பேப்பர் கிடைக்கவும், அன்புசாமி செபஸ்தியமால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் சார்லஸ் மரிய மார்கரெட் நல்ல உடல் சுகம் வேண்டியும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டியும், மேலும் டேவிட் ஜெயராணி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், சிறில் போஸ்கோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ராயப்பன் எட்வின் கிறிஸ்டி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஜெயஸ்ரீ குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ராஜமாணிக்கம் ஐசியூவிலிருந்து மீண்டும் வரவும், சிறில் ரோஷன் விபத்திலிருந்து மீண்டும் வந்ததற்கு நன்றபடியாகவும், ஜெஸ்வின் ரிசீவ் மேல் படிப்பில் இறை ஆசிரியர் வேண்டியும், தொடர்ந்து இறைவனின் ஆசிரியர் வேண்டியும், பிரான்சிஸ் சேவியர் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்றபடியாகவும், வசந்தா சோஃபியா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்றிபலியாகவும், தொடர்ந்து இறை ஆசிரியர் வேண்டியும், லெஸ்டர் விமல்ராஜ் அடர்பின் ஷீலா குடும்பத்திற்கு இறைவன் கொடுத்த குழந்தைக்கு நன்றிபலியாகவும், மேலும் குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், வின்சென்ட் ராஜ் உரையில் பிரச்சனை தீரவும் வேண்டுதல் வழியாகவும், மேலும் ரவி அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், மேலும் தேவையில்லா பிரச்சனையிலிருந்து விடுபடவும், ஃபாதர் ஜோசப் ஆண்டனி ஆண்ட்ரூ கஸ்பர் ஆரோக்கிய சாமி இவர்களின் ஆண்மையை பற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் ஜேசுதாஸ்க்கு நல்ல வரன் கிடைக்கவும் வேண்டுதல் பலியாகவும், சாலமன் பிறந்தால் நன்றி பலியாகவும், புனித அன்னம்மா சபை சகோதரர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், தொடர்ந்து இறை ஆசிரியர் வேண்டியும் இத்திருப்பலில் பக்தியோடு கொண்டாடுவோம். முதல் வாசகம். மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, தூய திருவசனங்கள் 5 முதல் 12 வரை. சகோதரர் சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணியச் செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணியச் செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம்.
நாம் காண்பதோ சிறிது காலம் வானதரை விட சற்று தாழ்த்தப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசுவை இவர்கள் சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும். அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும்.
வாகனங்களை வெளியில் நிறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்கள் கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீயாவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீ ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். சத்தமா, உற்சாகமா, சந்தோஷமா இந்த பொங்கல் நாளில். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தா. சேர்ந்து பாடுங்க. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தா. அந்த அன்னையை போல அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா 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 இறைவா,
பொங்கல் விழா, நன்றியின் விழா. இறைவன் நமக்கு கொடுத்த நல்ல விளைச்சலுக்கு சொல்கின்ற நன்றியின் விழா. இறைவன் விவசாயிகளின் தோழனாக, நண்பனாக உழுவதற்கு ஆடு மாடுகளை கொடுத்த அந்த இறைவனுக்கு செலுத்துகின்ற நன்றியின் விழா. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக என்று கூற்றிற்கேற்ப சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடையாது, என் சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு கொண்டாட வேண்டும். அதுதான் காணும் பொங்கல், நன்றியின் விழா. இந்த 3 பொங்கல் விழா, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், 3ம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல். நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல். நல்ல ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல். நல்ல சொந்த பந்தங்களை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல். பொங்கல் விழா வேறு ஒன்றும் கிடையாது, இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற விழா. ஜோரா கைத்தட்டி பக்கத்து அக்கத்தை பார்த்து ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க பார்க்கும். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வெரி குட். அந்த பங்கு கோயிலில் ஒரே பொங்கல் வச்சுருந்தாங்க. ஒரு 100 பானை வெந்துக்கிட்டு இருந்தது பொங்கல். எல்லாம் கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா குழஞ்சி போயிடக்கூடாதுல்ல. ஒரு இளம் பெண்ணு மட்டும் என்ன பண்ணா, கரண்டியை விட்டு அந்த கிண்டு உங்கள் கிண்டு எங்கள் கிண்டு கிடையாது, அப்படி கிண்டிக்கிட்டு இருந்தா. தூரத்துலேருந்து பார்த்த பாட்டி, இப்படி கிண்டக்கூடாத, கிண்டுனா பொங்கல் கெட்டு போயிடும், குழஞ்சி போயிடும், அதை விட பானை ஓட்டையாகிடும், அப்படி தானே. கிட்ட வந்து கேட்டாங்க, ஏண்டி பொங்கல் அப்படி கிண்டக்கூடாதுரி, கிண்டுனா பொங்கல் குழஞ்சி போயிடும், பானை ஓட்டையாகிடும், அப்படி கிண்டக்கூடாது. அதுக்கு அந்த இளம்பெண் சொன்னா, பாட்டி நான் பொங்கலை கிண்டலை, பொங்கல் பக்கத்தில் வந்து பானை பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க வந்தேன், என் ஃபோன் உள்ளே விழுந்துருச்சு, அதை கிண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாது. சாயந்தரம் பொங்கல் வைப்பீங்க, அப்போல்லாம் செய்யக்கூடாது, தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுங்க. பொங்கல் விழா நன்றியின் விழா. கடவுள் தந்த நல்ல விளைச்சலுக்கு நன்றி, நல்ல ஆடு மாடுகளுக்கு நன்றி, நல்ல சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு நன்றி. இது ஒரு நன்றியின் விழா. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வீட்டில் எடுத்து படித்து பாருங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எந்நேரமும் நன்றி சொல்லுங்கள். எங்க திரும்பி சொல்லுங்க. எப்பொழுதும் இடைவிடாமல் எந்நேரமும் நன்றி சொல்லுங்கள். நம் தாத்தா திருவள்ளுவர் 108வது குறளிலே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. என்ன அர்த்தம்? யாராவது ஒரு சின்ன உதவியோ பெரு உதவியோ செஞ்சாங்கன்னா என்ன செய்யணுமா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லணுமா, நன்றி சொல்லணுமா. அதே நேரத்தில் 2வது பகுதி சொல்லுது, யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா, துரோகம் பண்ணிட்டாங்கன்னா உடனே மன்னிச்சிரு. இன்றைக்கி நம்ம அப்படியே செய்கிறோம், துரோகத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிறோம், நன்றி சொல்ல மறந்துடுறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒவ்வொரு சின்ன செயலாக இருக்கட்டும், சின்ன உதவியாக இருக்கட்டும், பெரிய உதவியாக இருக்கட்டும், என்ன செய்யணும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்ல வேண்டும். பொங்கல் விழா வேறு ஒன்றும் கிடையாது, நன்றி செலுத்துகின்ற விழா. என்னங்க என்னங்க எழுந்துருங்க, சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் குளிங்க அப்படின்னு மனைவி எழுப்புனாங்க கணவரை. இவர் எழுந்து பார்க்குறாரு, என் பொண்டாட்டி எனக்கு சுடுதண்ணி வச்சிருக்கிறாளா? குளிச்சுட்டு வாங்க, சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது. எனக்கு இட்லியா? வாங்க, அயன் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸு போட்டு ஆஃபீஸு அயன் பண்ணி நான் எனக்கா? எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குற மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்டுடணும், எல்லாம் தலை வெடிச்சு போயிடும். கணவரை மனைவி பார்த்து கேட்குறாரு, அம்மா வழக்கமாக நான் தான் உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுப்பேன், நான் தான் இட்லி சுட்டு கொடுப்பேன், நான் தான் துணி அயன் பண்ணி கொடுப்பேன், இன்றைக்கி என்ன ஆச்சு, நீ எல்லாம் எனக்கு செய்கிறிய அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஹாப்பி மாட்டு பொங்கல் அப்படின்னு. என்ன பொங்கல்? ஆமாம் ஆமாம் மாட்டு பொங்கல் நாளைக்கு கொண்டாட போகிறோம். ஏன் என்ன பார்த்து சொன்னேன்? நீங்கள் தானே டெய்லி சொல்கிறீங்க அந்த வீட்டுக்கு நான் மாடாக உழைக்கிறேன் அப்படின்ட்டு. நாளைக்கு போயிட்டு சொல்லிடக்கூடாது, ஃபாதர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு அப்பாலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படி மெதுவாக சொல்லிக்கங்க. பொங்கல் விழா நன்றியின் விழா. கடவுளுக்கு
நல்ல விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு, நல்ல ஆடு மாடுகளை கொடுத்த கடவுளுக்கு, நல்ல நண்பர்களை சொந்தங்களை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விழா. ஆகவே தான் எல்லா வேலையும் விட்டு லீவ் இன்னைக்கு நினச்சிருந்தா நீங்கள் எங்கேயோ போயிருக்கலாம். நோ, கோடி அற்புதர் அந்தோனியர் திருத்தலத்துக்கு நான் போவேன், அந்த அந்தோனியர் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன் இந்த பொங்கல் நாளில் அப்படின்னு தேடி வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு அவர் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். கை நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வீர்கள். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக ஜெபித்தார், செய்த பின் நன்றி சொன்னார். ஒவ்வொரு அற்புதம் செய்வதற்கு முன்பாக தந்தையாம் கடவுளிடம் ஜெபித்தார், செய்த பிறகு கடவுளுக்கு நன்றி சொன்னார். திருப்பலியில் கேட்பீங்க, அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார். இரண்டாவது அவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி சொல்லி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார். பார்த்தீங்களா, நம்மை படைத்த கடவுளே பாருங்க நன்றி சொல்றாரு. அற்புதத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிறாரு, அற்புதம் செய்த பிறகு என்ன செய்யறாரு? நன்றி சொல்கிறார். அவரை பின்பற்றி வாழ்கின்ற நாம் நன்றி சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொங்கல் விழா ஒரு மகிழ்ச்சியான விழாவாக, ஒரு நிறைவின் விழாவாக, ஒரு அர்த்தமுள்ள விழாவாக அமையும். நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் கிடையாது, அப்துல் ரஹ்மான். அவர் ஒரு கற்பனையாக ஒரு கவிதை எழுதுறார். என்ன கவிதை பாருங்க. முதலைக்கு நாக்கு கிடையாது, அது நன்றி சொல்கிறது. ஆமைக்கு முடி கிடையாது, அது நன்றி சொல்கிறது. பாம்புக்கு காது கிடையாது, அது நன்றி சொல்கிறது. நண்டுக்கு தலை கிடையாது, அது நன்றி சொல்கிறது. மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது, நன்றி சொல்வது கிடையாது. உண்மையே இல்லையா? முதலைக்கு நாக்கு கிடையாதுங்க, அது நன்றி சொல்லுது. கற்பனையாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நன்றி சொல்லாமல்ல. கடவுள் நமக்கு கண்ணு மூடி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நாம் நன்றி சொல்வது கிடையாது. சீனா நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னா, உங்கள் வீட்டில் கோழிலாம் இருக்குதா? கோழி கொக்கரக்கோ கோழி இருக்குதா? அது எப்படி தண்ணி குடிக்கும்? டம்ளரில் முண்டு டொம்குடம் குடிக்குமா? எப்படி குடிக்கும்? இப்படி கூட்டு இப்படி அண்ணாந்து குடிக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்காத வீட்டில் பாருங்க, எங்கே அடித்து சாப்பிட்றதா நேரமே இல்லை, இதில் பார்க்குறதா. அது இப்படி குடிக்கும், மொண்டு இப்படி குடிக்கும். அது சீனா நாட்டில் பழமொழி சொல்லுது. அது எது குடிக்குதுன்னா, ஆண்டவரே இன்றைய நாளில் எனக்கு தண்ணி கொடுத்துருக்கிறேன், என் தாகத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுதான். கற்பனை தான், உண்மையாக கூட இருக்கலாம்ல. நன்றி சொல்ல மறவாதீர்கள். பொங்கல் விழா கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற விழா. நல்ல விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு, நல்ல ஆடு மாடுகளை கொடுத்த கடவுளுக்கு, நல்ல நண்பர்களை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற விழா. இடைவிடாமல் ஜெபிப்போம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், எந்நேரமும் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. கோடி அற்புதருடைய வல்லமை மிக்க பரிந்துரை உங்களோடு இருக்கட்டும். ஆமென். மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலமிடம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடம் இருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பிருந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள், குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களின் பலி ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுங்க பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும்
எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையின் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று நமக்கெல்லாம் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவைய நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே பொங்கல் விழாவிலே கோடியற்புதர் அந்தோணியர் வழியாக உமக்கு நெஞ்சார நன்றி சொல்ல வந்திருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும். அவர்கள் மீது நீர்தாமே உமது அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் அருள்மழையாக பொழிவீராக. மேலும் இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கப்படுகின்ற அத்துணை கருத்துக்களையும் ஆசீர்வதித்து உம சித்தமானால் என் மக்களின் மன்றாட்டுகளை கேட்டு ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. இன்னும் யாரெல்லாம் எங்களிடம் இந்த நாளிலே ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அத்துணை இறை பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த பொங்கல் நாளிலே எவ்வாறு அந்த பொங்கலானது வெண்மையாக பொங்கி வடிகிறதோ அதே போல எங்கள் உள்ளத்திலே உமது ஆசீர்வாதமானது பொங்கி வடிய வேண்டும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடியற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, அசிசியார், கிளாரம்மா, இறையடியார் ஜான் பீட்டர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
உமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவோ எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவோ காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த பொங்கல் பெருவிழாவிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தால், சமாதானத்தால், மன ஒற்றுமையால், ஆரோக்கியமான வாழ்வால், பாதுகாப்பால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சீடர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் நாட்டிற்கு அமைதி, சமாதானம், நோயற்ற வாழ்வை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கனை கொடுப்பதற்கு பீடத்தை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் மெய்யான செம்மறி, நன்றி கூறுவதில் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். இவரைப் போல எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, எந்நேரம் நன்றி கூற அழைப்பு விடுக்கின்றார். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழா திருவத்தை நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆங்காங்கே இருங்கள், நற்கனைக்காக எழுந்து வர வேண்டாம். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் உங்களை தேடி வருவார்கள். எழும்பி வர வேண்டாம், அங்கே இருங்க. தயவு செய்து நற்கருணை உங்களுக்கு அங்காங்கே வழங்கப்படும். மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை கலைந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுவே.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேராவ அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தைத்திங்கள் முதல் நாள், தமிழரின் பெருவிழா, நம் அனைவருக்குமான விழா. ஆகவே இன்று நாமும் அந்த பெருவிழாவில் பங்கெடுத்தவர்களாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே அனைவருக்கும் எங்கள் திருத்தலத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள். வருகிற 17ஆம் தேதி கூட நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் இல்லையா? அந்தோனியார் நம்முடைய விவசாய மண்டலத்தில் கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி விவசாயிகள் அந்தோனியார் நம்முடைய முன்னோர் வனத்து அந்தோனியாருடைய பொங்கலை கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் இன்றுமே நம் பதுவை அந்தோனியார் அந்த நவநாளிலே நம்ம தமிழர் பெருவிழாவையும் நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆகவே அனைவருக்கும் நன்றி. ஏனென்றால் கும்பகோணத்திலிருந்தும் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதியிலிருந்தும் எங்களுக்கு விவசாயிகள் அந்தோனியார் நெல் தருவாங்க, எங்களுக்கு வருஷம் வருஷம் தருவாங்க. ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொடுக்கிறோம். வாழ்க்கை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய விவசாயம் பெருகணும், நல்ல உடல் சுகம் வரணும், உங்களுடைய வாழ்வை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புத்தாண்டுக்கான காலண்டர்கள் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாங்காதவங்க இருப்பீங்க, வாங்கி பிறருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அந்தோனியாருடைய காலண்டர் புதுசாக திரும்பவும் நம்ம அச்சடித்திருக்கோம் மற்றோடைய வேண்டுதலின் பேரிலே. விற்பனைக்கு நம்முடைய திருத்தலத்தினுடைய அங்காடியில் இருக்கிறது. விவிலிய நாட்குறிப்புகள் இருக்குது, பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் போட்ட விவிலிய டைரியும் இருக்கிறது. மற்ற அந்தோனியாருடைய சுரூபங்கள் மற்றெல்லாம் நம்முடைய அங்காடியில் விற்கப்படுகிறது. ஆக விற்பனைக்கு நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம். மேலுமாக குரு மாணவர் நிதி மற்றும் அந்தோனியார் வேண்டுதல் அப்பம் தருகின்றவர்கள் நீங்கள் திருத்தலத்தினுடைய அலுவலகத்திலே நீங்கள் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் குரு மாணவர் நிதி தந்தவர்கள் விவரம் வாசிக்கிறேன். நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஜெரால்டு பிரியா, பொன்மலை பிராங்க்லின், திருச்சி சதீஷ், பாலக்கரை சார்ந்த பீட்டர், திருச்சி கஸ்பர் ராஜ், காட்டூர் எலிசபெத் ராணி, எடமலைப்பட்டி புதூர் மைக்கேல் அண்ணா, பெரம்பலூர் சேகர், இபி ரோட் திருச்சி ரெக்ஸ் அருள்ராஜ், திருவானைக்கோவிலை சார்ந்த ஆஞ்சலின் விக்டோரியா, திருச்சி ஜே ஜோனி, பீமாநகர் ஆண்டனி ஜோகா, மைக்கேல்பட்டி லூயிசா, புள்ளம்பாடி ரோசி, மயில் அரங்கம் கேத்ரின் ஜெர்வின், முத்தரசநல்லூர் பர்னபாஸ் லீமா, கிராப்பட்டி லாரன்ஸ், அடைக்கலாபுரம் ஸ்டீஃபன் ஜான்சி மற்றும் டிவிஎஸ் டோல்கேட் ஸ்டீஃபன் செல்வராஜ், கே நகர் எட்வின், திருவானைக்கோவில் ஆரோக்கிய சாமி, திருச்சி எட்வின் அனித் ரோவின், திருச்சி ஜார்ஜ், திருச்சி பிரான்சிஸ், திருச்சி எரிக் ஆண்டோ, திருச்சி ஆண்ட்ரூ எட்வின், திருச்சி ஆகாஷ் ஆலன், திருச்சி வின்சென்ட், திருச்சி பிரான்சிஸ் தபியலா, திருச்சி சார்ந்த பழனிசாமி, திருச்சி சபரிராஜ், திருச்சி ரிச்சர்ட் நவீன்,
திருச்சி டேவிட், திருச்சி ஜான் அலெக்ஸ், காட்டூர் டாமினிக், திருச்சி லூர்தராஜ், திருச்சி மாதவன். இவர்கள் அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தட்டலாம் எல்லாருக்கும். உங்களுடைய தாராள உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. அந்தோனியாருக்கு நன்றி அப்பம் செலுத்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். கூடலூர் சார்ந்த அந்தோனி சகாயராஜ் ரேகா, திருச்சி ஜேவியர் பால்ராஜ், சங்கலியாண்டபுரம் டேவிட், திருச்சி மோகன்ராஜ், நம்பர் 1 டோல்கேட் பிரபாகரன், திருச்சி டேவிட், திருச்சி காஸ்பர் ராஜ், பாலக்கரை லீமா, எடமலைப்பட்டி புதூர் மிக்கேலம்மா, பீமநகர் சாய், பெரம்பலூர் சேகர், திருச்சி சலோமி, அடைக்கலாபுரம் ஸ்டீஃபன் ஜான்சி, நரிமேடு சூசை மாணிக்கம், கே நகர் எட்வின், கருமண்டபம் எரிக் ஆண்டோ பிரபு, திருச்சி மெல்கிசதேக், தீரநகர் நெல்சன், திருச்சி பிரான்சிஸ், வேலூர் இசபெல்லா, திருச்சி மனோகரன். இவர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அப்பம் தர விரும்புகிறவர்களும் நீங்கள் திருத்தல அலுவலகத்தில் நீங்கள் நன்கொடை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்திலே திருப்பலிக்கு முன்பாக இடையிலும் சரி நம்ம அருட்தந்தைகள் பாவ சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்தலமே அதுக்காக தான். ஆன்மீகம் நமக்கு எப்பவும் தேவை. திவ்ய நற்கனை உட்கொள்வதற்கு முன்பாக தயாரிக்க வேண்டும். ஆகவே தயவுசெய்து முறையாக பாவசீனம் செய்து நற்கனை உட்கொண்டால் நீங்கள் கேட்கிற வரங்கள் தடையின்றி கிடைக்கும். அதுதான் முக்கியம். தடையில்லாமல் ஆண்டு கேட்டோன்னா அது நமக்கெல்லாம் கிடைக்கும். ஆகவே எந்த தடையும் இல்லாமல் இங்கிருந்து நீங்கள் பலன் பெற்று செல்ல வேண்டும் என்பது தான் எங்கள் திருத்தலத்தினுடைய நோக்கம். ஆகவே பாவ சங்கீதம் முறையாக செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் 11 மணி திருப்பலிக்கு முன்பாக 1/4 மணி நேரம் நற்கருணை வழிபாடு நடைபெறுது. நன்றி சொல்லும் ஆண்டு சந்திக்கிறது. ஏனென்றால் அந்தோனியாருமே மிகப்பெரிய நற்கருணை வீரர். அந்தோனியார் ஆண்டவரை கொண்டு தான் இத்தனை கோடி அற்புதங்களை செய்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு காரணமாயிருக்கிறார். ஆகவே நம்ம அந்த ஆண்டவரை நம்ம சிக்கனை பிடித்து கொள்ளணும். பியோ அடிகளார் சொல்லுவார், தந்தை பியோ, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அந்த தங்குதல் ஆண்டவரோடு இருப்பதற்காக 1/4 மணி நேரம் தான் திருப்பலிக்கு முன்பாக நடைபெறும். அந்த நற்கருணை ஆசீர்வாதத்தோடு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக சாட்சி சொல்ல விரும்புகின்றனர். நீ காலையில் கூட 2-3 பேர் சொன்னாங்க. ஒருவரை சொன்னாங்க, கேட்கும்போதே எங்களுக்கு அது உற்சாகத்தையும் எங்கள் நம்பிக்கையும் அதிகப்படுத்துவதை நான் உணர்ந்தேன். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா நீங்கள் திருப்பலி நேரத்தில் நீ கூட யாராவது சொல்ல வந்தால் வரலாம் நீங்கள். மற்றும் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிராஜ் அவருடைய இறை ஊழியர் இங்கே கல்லறை இருக்கிறது. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பரிந்துரைகளை பெற்று செல்கிறார்கள். அவங்க பரிந்துரை குழு என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கூடுகிறார்கள் 11:30 மணிக்கு. அவர்களுக்கு வருபவர்களுக்காக திருப்பலியும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் 12 மணி கரெக்டாக. ஆகவே அதிலும் பங்கெடுத்து இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரிநாதனுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு நம்முடைய திருத்தலத்திலே மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய யூடியூப் சேனல் மற்றும் அந்த சோஷியல் மீடியாவில் நம்முடைய திருத்தலத்தினுடைய நிகழ்வுகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற நம்முடைய மீடியா தந்தை துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் அவர்கள். ஆகவே அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டதன் பேரால் இப்பொழுது என்ன சொல்கிறது வெப்சைட் ஒன்று தந்தை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாகவும் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே திருத்தலத்தின் அந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை எந்த வகையிலும் பயன்படுத்திக்கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்து அதை பயன்படுத்திக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக கப்புச்சின் சபையில் இறை அழைத்தல் முகாம் நடைபெற இருக்கிறது ஏப்ரல் மாதம். உங்கள் பிள்ளைகளை எங்களுக்காக தாங்க. நாங்களாம் வந்திருக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் இளைஞர்களும் இளம்பெண்களை கூட ஏப்ரல் மாதத்தில் இறை அழைத்தல் முகாம் நடைபெற இருக்கிறது. இளைஞர்களை தயாரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அந்த ஜெப அனுபவத்திலே இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தை ஜேவியர் அவர்களுக்கு, பிரான்சிஸ் அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். அவர் இந்த பங்கினுடைய துணை தந்தையாக இருக்கிறார். அவர் நல்ல ஆன்மீக கும்பகோணத்திலேயே அவர் கரிஸ்மேட்டிக்கில் இருக்கிற அந்த இதனுடைய தலைவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் ஜெபம் நமக்கு எப்போ தேவை. தொடர்ந்து உங்களுடைய பரிந்துரைகளை ஜெபங்களை ஏதாவது தேவையாக இருந்தால் உங்களுக்கு உண்மையிலே இது தேவை என்பது ஜெபிக்க வேண்டும் சொல்ல பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் வழியாக ஜெபத்திலே உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், தந்தை சொல்லுகிறாங்க நமக்கு பொங்கல் திருநாளுங்கனால நாங்களும் பொங்கல் செய்திருக்கிறோம். நிறைய பேர் பொங்கல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க.
பொங்கல் செய்து அங்கே வைக்க மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் அதை மகிழ்வோடு அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேரில் உட்காந்து அதில் போட்டுறாதீங்க. தயவுசெய்து சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஓட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நவநாளிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு முற்றிலும் அகலட்டும். ஏமாற்ற, அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடு எங்களை தாக்கும் இடமிருந்து வழித்தவர விடாதையோ. பெரு சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகள் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனையில் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் அடியாறுகளையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தர உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். வர வேண்டாம், ஒரு இடத்திலேயே அமர்ந்திருங்கள். உங்களுக்கு அப்பமும் கொடுக்கப்படும்.
சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அன்பார்ந்தவர்களே, கலைந்து செல்ல வேண்டாம். நவநாள் ஜெபம் இருக்கிறது. திருப்பணி இன்னும் முடியவில்லை. ஆகவே அனைவரும் அமர்ந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து பொங்கல் இப்பொழுது கொடுக்காதீங்க. பொங்கல் நவநாள் ஜெபமெல்லாம் முடிந்த பிறகுதான் பொங்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். பின்னாடி தான் பொங்கல் தருவாங்க. தயவுசெய்து யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். நவநாள் ஜெபம் சொல்லுவாங்க. நவநாள் ஜெபம். உங்கள் இயேசுவை கரத்தில் ஏந்தும் வாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புதல்வரே, வல்லமையுடன் இறைவிட பருந்தி பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு உறைந்து வந்துள்ளோம். நீர் ஏற்றியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலானவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் இன்னும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்தியவரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றார். இதைவிட சிறிதொன்றை இறைவிடம் எங்களுக்கு அறிந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆசி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, தனிப்பட்ட முறையில் பொங்கல்